கைஸ், வீடியோ போடுறதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். உங்கள்கிட்ட மக்கள் எல்லாம் வந்துட்டு, மக்கள்னால் உங்களோட சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லோரும் ட்ரூவாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா, ஃபேக்காக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களான்றதை மட்டும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து வந்துட்டு வீடியோ கண்டினியூவாக பாருங்கள், லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் காய்ஸ். நம்மளோட மைவி ரியாக்ஸ் மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு குட் ஈவினிங் காய்ஸ். எல்லோரும் வந்துட்டு டுடே நல்லபடியாக போயிருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்குமே. நம்மளுடைய மைவி ரியாக்ஸில் சமீப காலமாக நம்ம எம்டி சார் வந்துட்டு நம்மளுக்கு ஏதேனும் அப்டேட் சொல்வாரா சொல்லிவிட்டு நம்ம ஆவலாக காத்துட்ருந்தோம். எம்டி சார் எந்த விதமான தகவலுமே சொல்லாத மௌனம் காத்துட்ருக்கனால நம்மளுக்கு உண்மையாலுமே வந்துட்டு அந்த ஒரு விஷயம் எரிச்சல் ஊட்டக்கூடிய வகையில் தான் இருக்கும். நம்மளுடைய மைவி ரியாக்ஸில் அடுத்தடுத்து நன்மைகள் நடக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுமே வந்துட்டு பாசிட்டிவ் நோட்டோட இருக்கிறோம். ஆனால் இப்போ வந்துட்டு எந்த விதமான தகவலுமே வராத மாதிரி தான் நிலைமை இருக்குது. அடுத்தடுத்து வந்துட்டு நம்மளுடைய ஆன்லைன்லையாச்சும் ஏதாச்சும் அப்டேட்ஸ் வருதா, மைவி ரியாக்ஸ் டீட்டெயில்ஸ் போடுறாங்களா என்னதுன்றது ஒருத்தர் வந்து பார்க்கணும். அதுக்கப்புறமேட்டு இது வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு காடு, இங்கே வந்துட்டு ஒரு ஃப்ளாட் போடலான்னு இருக்காங்களாம் இந்த இடத்துல. இங்கே பாருங்கள், இதுக்கு பேர் தான் உளிக்கலாமா. நல்லா இருக்கு இல்லையா? இவங்க வந்துட்டு மார்னிங்கில் வந்து இங்கே உளி வச்சு உடைக்கிறாங்க கைஸ். இந்த கல் பாருங்கள் எப்படி பொழந்துருக்குன்னு, கையிலே தட்டி தட்டியே உடைக்கிறாங்க. அந்த ஜேசிபிலாம் வந்துட்டு இந்த மண்ணெல்லாம் தோண்டனதெல்லாம் இந்த ஜேசிபிங்க தான். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் எப்படி அழகாக மாற்றிட்டாங்க. சும்மா ஒரு வாக்கிங் மாதிரி இந்த இடத்துல நடந்துகிட்ருக்கோம். அப்படியே மைவி ரியாக்ஸ் பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணிவிட்டு, இது ஒரு ஃபாரஸ்ட் தான் கைஸ். சும்மா வந்துட்டு ஒரு வாக்கிங் மாதிரி இங்கே அப்படியே நடந்துகிட்ருக்குறோம். ஸோ நம்மளோட மைவி ரியாக்ஸில் இப்படி தான் கைஸ் நிலமை இருக்குது. நானுமே ரொம்பவுமே அப்டேட் ஏதாச்சும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆர்வமாக இருக்கேன். பட் எந்த விதமான தகவலுமே இப்போதைக்கு இல்லை. உங்களுக்காச்சும் ஏதாச்சும் தகவல் தெரிஞ்சால் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் எதுனா கிடைக்குமா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. உங்களோட ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் அது மாதிரி ஏதாவது சொல்லியிருந்தால் கூட ஷேர் பண்ணுங்கள் கைஸ். இந்த காலத்தில் வந்துட்டு தான்கிட்ட பணம் இருந்தால் தான் நம்மளால் வாழ முடியும். வேறு ஆப்ஷனே கிடையாதுன்ற மாதிரி தான் லைஃப் போயிட்டுருக்கு. முடிஞ்ச வரைக்கும் இன்கம் ஏர்ன் பண்ண கற்றுக்கோங்க. ஏர்ன் பண்ண இன்கம்மை வந்துட்டு அழகாக சேவ் பண்ண கற்றுக்கணும். இன்கம் ஏர்ன் பண்ணுறது எல்லாராலையுமே முடியும். இன்கம்மை சேவ் பண்ணுறது தான் நம்மளால் முடியாத ஒரு காரியம். இன்கம்மை எப்படி ஏர்ன் பண்ணணும், ஏர்ன் பண்ண இன்கம்மை எப்படி சேவ் பண்ணணுன்றதை நம்ம முழுமையாக கற்றுக்கணும். கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் அடுத்தடுத்து கற்றுப்பீங்க. நானுமே வந்துட்டு இன்கம்மை என்னால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமான இன்கம் ஏர்ன் பண்ணுறேன். ஆனால் வந்து எப்படி அதை வச்சு பாதுகாக்கணும் அப்படின்றது தெரியல. மொத்தமாக செலவு பண்ணிவிட்டு கடைசியாக அமௌண்ட் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருப்பேன். அதே தப்பை நீங்களுமே பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10,000 நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுறீங்கன்னா, அதில் குறைந்தபட்சமாக ஒரு 1,500 10,000 ஏர்ன் பண்ணுறீங்கன்னா ஒரு 1,500 சேவ் பண்ணுங்கள். சொல்கிறதுக்கு நல்லா தான் இருக்குது, ஆனால் சொல்கிற என்னாலேயே பண்ண முடியாது. ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் கமிட்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக மாறிடுச்சு. கமிட்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற காரணத்தினால நம்மளால் இன்கம் வந்து ஏர்ன் பண்ணாலுமே சேவ் பண்ண வைக்கிறது ரொம்ப 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 கஷ்டமான நிலமை. இந்த காலத்தில் வந்துட்டு கொஞ்சம் பார்த்து பக்குவமாக செலவு பண்ணணும். எடுத்தோம் கவுத்தோன்னு ஒரு பொருள் வாங்கிறதோ, ஒரு லேண்டு வாங்கிறதோ, இல்லை ஹை குவாலிட்டியில் வந்துட்டு வண்டி வாங்கிறதோ, எது வாங்குறதா இருந்தாலும் நிறையா திங்க் பண்ணி ஒர்க் அவுட் ஆகுமான்றதை யோசிச்சுட்டு தான் பண்ணணும். இல்லைன்னா அது லாஸ்ட்டில் தான் போய் முடியும். மைவி ரியாக்ஸில் போட்ட இன்கம் மாதிரி தான் நிலமை ஆகும். அது வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் நோட்டோட முடியும் தான் நம்ம நினச்சி போட்டிருப்போம். ஆனால் அது நெகட்டிவான ஒரு நோட்டில் முடிஞ்சிருச்சு.
அதே மாதிரி எல்லா விஷயமும் நெகட்டிவ் தாட்ஸோடு முடிஞ்சிடக்கூடாது, பாசிட்டிவ் வைப்ரேஷனோடு தான் முடியணும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு லைஃப்பில் பாசிட்டிவிட்டி நிறைய நடக்கணும், நெகட்டிவ் தாட்ஸ் வராமல் ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருக்கணும்னு நினைக்கிறேன். நாம் முடிஞ்ச வரைக்கும் மனிதர்கள்கிட்ட ஹாப்பினஸ்ஸை ஸ்ப்ரெட் பண்ண நினைக்கலாம். நம்ம ஸ்ப்ரெட் பண்ண நினச்சாலும் பதிலுக்கு ஹாப்பினஸ் கொடுக்க மனிதர்கள் தயாராக இருக்க மாட்டாங்க. அப்படி யாராவது உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் விலகிக்கிறதே நல்லது. நீங்கள் வந்துட்டு மறுபடியும் அடிபட்டு அவங்கக்கிட்ட மைண்ட் அப்செட் ஆகி ஃபீல் பண்ணுறதுக்கு நீங்கள் விலகிக்கிறதே ரொம்ப நல்லது. என்னோடய பாலிசி வந்து நான் அப்படி தான் நினைக்கிறேன். ஒருத்தர் பிடிக்கலைன்னா அவங்கக்கிட்டேருந்து விலகிக்கிட்டு அமைதியாக இருந்துக்கிறதே நல்லது. மறுபடியும் போயிட்டு பேசி பேச்சப் ஆகி மறுபடியும் நம்ம ஹர்ட் ஆகிக்கிட்டு அதெல்லாம் எதுக்கு தேவையில்லாத ஒரு வேலைன்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். கைஸ், என்னோடய மனசில் இருக்க சில விஷயத்தெல்லாம் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான் கைஸ். எனக்கு வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்குமே நான் யூடியூப்பில் வீடியோ போட்டதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எனக்கு ஒரு விஷயம் எப்படின்னா, ஃபேஸ்லெஸ் யூடியூப் சேனல்ஸும் நிறைய ஆரம்பிச்சிட்டு இருந்தேன். கொஞ்ச நாள் ஃபேஸ் காட்டி வீடியோஸ் போட்டேன். பட் நம்ம வந்துட்டு யாருக்கும் தெரியாதுன்றனால, மக்களுக்கும் நம்மளை தெரியாது, பெருசாக வியூஸ் போகாது செய்யாது. சரி, நம்ம வந்து ஒரு விஷயத்தில் அடிபட்டிருக்கோம், அதை வச்சு நம்ம வீடியோஸ் போடலான்னு அதுக்கப்புறம் நம்ம வந்து மைவித்ரி ஆட்ஸை பற்றின தகவல் ஸ்ப்ரெட் பண்ணோம். மக்கள் ஒரு சில பேர் நம்மளுக்கு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கருத்து தெரிவிப்பாங்க, அதெல்லாம் ரொம்பவும் பிடிச்சிச்சு. மக்கள் இன்ட்ராக்ட் பண்ணுற விதம் நம்மளுக்கு பிடிச்சிச்சு. ஸோ அதனால் வந்து நான் யூடியூப்பில் வீடியோஸ் போடுறத ஒரு விஷயமாக எடுத்து பண்ணுறேன். உங்களுக்குமே வந்துட்டு மைவித்ரி ஆட்ஸில் மூலிமா தான் நீங்களுமே எங்களுக்கு உறவாக கிடச்சிங்க. ஸோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவான விஷயத்தை ஸ்ப்ரெட் பண்ணுவோம். ஏதேனும் தகவல் சொல்லணும்னு நீங்கள் நினச்சிங்களா கூட கமெண்ட் பாக்ஸில் கூட தகவலை தெரிவிங்க. முடிஞ்ச வரைக்கும் மனிதர்களுக்கு மனிதர் நெகட்டிவாக பேசிக்கிட்டு ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நெகட்டிவிட்டியான கமெண்ட்டை பாஸ் பண்ணிக்கிட்டு ஃபைட் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி இருக்க வேணான்றது என்னோடய எண்ணம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவான விஷயத்த பேசிவிட்டு நம்மளுக்கு தெரியாத விஷயத்த கற்றுக்கலாம் தெரிஞ்சவங்ககிட்ட வந்து. அவங்களுக்கு தெரியாத விஷயத்த நம்மள்கிட்ட தெரிஞ்சிட்டோன்னா நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளுடைய பாலிசியாக வச்சு நான் நடந்துகிட்ருக்கேன். ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டாலும் எனக்கு பெருசாக பிடிக்காது. நம்ம ஒருத்தர்கிட்ட பழகுறோம் அப்படின்னா ஓவராக நம்மக்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டால் எனக்கு பெருசாக பிடிக்கிறதில்ல. அது எனக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக ஃபீல் ஆகுது. என்னோடய ஃப்ரீடம் பறிப்போன மாதிரி எனக்குள்ளே ஃபீல் ஆயிடுது. ஸோ கைஸ், இதுதான் கைஸ் நான் நினைக்கிறது மனசில். ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு வந்துட்டு மைவித்ரி ஆட்ஸ் பற்றின தகவல் இருந்தாலும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணணும் எனக்கு தோணுச்சுனாலும் நான் உங்கள்கிட்ட பேசுவேன் வீடியோஸ் மூலிமா. உங்களுக்கும் மனசில் எதனா கவலை இருக்கும், கஷ்டம் இருக்கும், யாராவது உங்களை எதனா சொல்லியிருப்பாங்க, அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் மனசில் ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்துட்டு மக்களுக்கு எப்பயுமே நான் வந்து மக்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும்னு தான் நினைப்பேன். ஓகே கைஸ், மைவித்ரி ஆட்ஸ் உறவுகள்கிட்ட இன்னொரு நாளைக்கு நான் வந்துட்டு வீடியோஸ் போடுறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். பாய் கைஸ்.